Happy evening, dear students and parents, and the dignified person, Mr. The Rotarian, and the correspondent of the Vetri Velan Primary and Nursery Schools, Ranipet. Okay, my dear friends, இன்னைக்கு program, the session today, parenting, art of parenting, குழந்தை வளர்ப்பு. Actually, this is a right time, I think. ஏன்னா லாக்டவுன்ல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க, நாமளும் வீட்டுல இருக்கோம். as a parent, how to handle அந்த நார்மலா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவோம், காலைல போடுவாங்க, ஈவினிங் வருவாங்க, மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தேர் வித் அஸ். இந்த டைம்ல நம்ம ஒரு பேரண்டா, டீச்சரா எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம்? ஸோ இந்த குழந்தைகளை எப்படி இந்த உலகத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராடக்டா வெளியே கொண்டு வர்றது, உருவாக்கி இந்த உலகத்துக்கு தரது, இது சம்பந்தமா நம்ம பேரண்டிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு இனிஷியல், இன்னைக்கு ஐ திங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பேரண்டிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் வந்தவங்களை வரவேற்கிறது எங்களுடைய கடமை. அதனால ஸோ வெல்கம் யூ ஆல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்குற இந்த டாபிக் எவ்ரி சண்டே த சேம் டைம் 7 to 8 அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு வாரமும் சண்டே ஆனா இந்த டைம் அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீக் வராதவங்க எல்லாம் அடுத்த வீக் வரத்துக்கு மற்றவங்களும் முயற்சி பண்ணுங்க. ஓகே, குழந்தைகள் வளர்க்கிறதுல நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம்? நம்ம எனக்கு இப்போ உங்க மியூட் ஆல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஹேண்ட் ரைஸ் பண்ணா அவங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. யூ கேன் சே யுவர் வே ஆஃப் அப்ரோச். நீங்க உங்க குழந்தைய வளர்த்துறதுல பர்ஃபெக்ட், ஐ எம் பர்ஃபெக்ட், நான் என் குழந்தைய பர்ஃபெக்டா வளர்த்துறேன் அப்படின்ற ஃபுல் கான்பிடென்ட் இருக்கா, இல்ல டைலமாவில் இருக்கா? இல்ல இருக்கா தெரியலையே, சொல்லுங்களேன், நான் என்ன பாக்குறேன், அந்த மனநிலையில இருக்கீங்களா? நான் ஐ எம் ஆல்ரெடி பர்ஃபெக்ட், அந்த பொசிஷன்ல இருக்கீங்களா? பிளீஸ் எனிபடி ஒரு 1 or 2 சொல்லலாம். நான் என் குழந்தையை சரியாக வளர்த்துகிறேன், அந்த மாதிரி சொல்றவங்க நேமோட சொல்லலாம். ஹலோ, எஸ் சார், என் பேர் ஹாஜிரா சார். சமயா அவங்க மம்மி. நான் என் பொண்ணு நல்லா தான் சார் வளர்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் இன்னும் கொஞ்சம் நாங்களும் கத்துக்கலாம் இல்லைங்களா? ஓகே, குட், thank you. Thank you sir. Next please. இன்னொருத்தங்க. சார், நான் சேஷானந்த் மம்மி பேசுறேன். ஓகே, நானும் வந்து ப்ராப்பரா தான் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது மாத்தணும் மாத்திக்கலாம். ஓகே, சார் உங்க குழந்தை என்ன? ரைட், ஓகே, மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், ஓகே, குட். அதாவது இன்னைக்கு செஷன் நாம கொண்டு வரதோட நோக்கம் that art of parenting is must. ஏன்னா நீங்க குழந்தை கொண்டு வந்து வெற்றி வேலன்ல விட்டுட்டோம், அங்க டீச்சர்ஸ் பாத்துக்குவாங்க, அவங்க எல்லாமே நடத்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல அவங்களுக்கு இருக்கிற கரிக்குலம், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற புக்கு, அதுக்கு உண்டான டாபிக், how to write the exam, how to read and how to learn, how to write, and இந்த மாதிரி ஜெனரல் டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும்.
அதை தாண்டி ஆஸ் எ பேரண்டா அவங்கள நாம எப்படி மோட்டிவேட் பண்றோம், எப்படி பாசிட்டிவா அந்த குழந்தை வளர்றதுக்கு நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படிங்கறத பாக்குறது தான் நம்ம விஷயம். ஓகே, இதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இங்கிலீஷ் ஈக்வானிமிட்டி, அதாவது அமைதியான சமமான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்வானிமிட்டி, ரைட்? இது அந்த குழந்தைகள் எந்த ஏஜ்ல இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, ஆட்டிடியூட் என்ன, அதை நம்ம உணர்ந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்றதுக்கு தான் இந்த வேர்ட். நாம அந்த குழந்தைகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, வாட் வி ஆர் அக்செப்டிங் தேர் ஆட்டிடியூட், அதை பாக்குறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் என்னை பத்தி அவங்க பிரின்சிபல் பேசும்போது சொன்னாங்க, ஒரு விஷயம், நீங்க நியூவா இருக்கவங்க, ஆல்ரெடி இங்க புதுசா ஏற்கனவே இங்க கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஓகே, இப்ப நியூவா இருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஐ எம் ரிஷிகேஷ்வன் ஃப்ரம் மேட்டூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட். நீ என்னது இந்த டைமுக்கு போய் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா, அதுக்கு ஒரு விஷயம், என்னோட ஏஜ் 29ல ஒரு ஃபேக்டரியில ஒரு விபத்துல ஐ லாஸ்ட் மை விஷன். எப்போ 24 years பேக், 1997ல நடந்த விஷயம். சோ ஆஃப்டர் தட் ஆக்சிடென்ட் என்னோட லைஃப்ல நான் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிருக்கேன். எது? மெமரி அப்படின்றது. ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் படிச்சா ஏறல, ஏன் படிக்கிறது நிக்கல, அந்த படிச்சது லாங் டேர்மா கன்வெர்ட் பண்றது அவங்க எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க. இன்னைக்கு படிக்கிறது எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்து எக்ஸாம் ஹால்ல ஒரு 50% டெலிவர் பண்றாங்க, ரிமைனிங் 50% மறந்துடுறாங்க எக்ஸாம் ஹால்லயே. ஆஃப்டர் தட் எக்ஸாம் அதுக்கப்புறம் எல்லாமே வாஷ் அவுட். சோ ஒரு 10th படிச்ச ஒரு டாபிக்க காலேஜ்லயோ அல்லது ஆஃப்டர் தட் காலேஜ் அவங்ககிட்ட கேட்டா தெரியறதில்ல. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம் மத்த இதுக்கெல்லாம் போறவங்க, ஈவன் டீச்சர்ஸ், டெட்டுக்கு படிக்கிறவங்க, நெட் போறவங்க, இல்ல டிஆர்பி படிக்கிறவங்க, இப்ப எடுத்து பார்த்தா ஈவன் குரூப் எக்ஸாம்ஸ் போறவங்க எல்லாருமே 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 6th to 10th இருக்கிற புக்கை இப்ப படிக்கிறாங்க. காரணம், அன்னைக்கு படிச்சப்ப நாம ப்ராப்பரா படிக்கல, இல்ல படிச்சதை ரீடைன் பண்ண முடியல. ஓகே, அப்போ இன்னைக்கு படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் லைஃப்ல எப்ப கேட்டாலும் நம்ம சொல்லலாம், சொல்ல முடியும். அந்த எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம், இதுக்காக தான் நான் இந்த மெமரி ட்ரைனிங் விடுறது. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில ஸ்கூல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்லயும் சேர்த்து டோட்டலா 10 மார்க், 15 மார்க், 20 மார்க். சோ இந்த 20 மார்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ், டோட்டலா 20 மார்க்ஸ். இவங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் ஏதோ போனஸா கொடுக்கறது தான் அது. அப்போ இவங்களால பிரசன்ட் பண்ணவே முடியல. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா ஏடிடி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர். சோ இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு இந்த ஏன் அட்டென்ஷன் டெபிசிட் ஆகுது, ஏன் கான்சென்ட்ரேஷன் லூஸ் ஆகுது, ஏன் கவனிக்கும் திறன் இல்ல, அப்சர்வேஷன் இல்ல, படிக்க முடியல, படிச்சா ஞாபகத்துல இல்ல, படிச்சது ஒரு சில நேரம் எழுதி பார்க்கறதுக்கு இருக்கு, ஆனா லாங் டேர்மா கன்வெர்ட் பண்ண முடியல. சோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, ரியலைஸ் பண்ணி, ரெகக்னைஸ் பண்ணி பெரிய ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து கிடைச்சதுதான் இந்த கொடுக்கிற இந்த ட்ரைனிங், மெமரி ட்ரைனிங். அது 2 months கோர்ஸா நடத்திட்டு இருக்கேன். அது ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு, நடத்திட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டையுமே பிலோ அவரேஜ்ல இருக்கிறவங்கள ஸ்கூல் டாப்பரா கன்வெர்ட் பண்ணலாம். காம்படிட்டிவ் போறவங்கள அந்த இதுல கம்பல்சரி சக்சஸ் அப்படின்ற பேரை கொண்டு வந்து நிறுத்தலாம். சோ கோல் செட் பண்றது, அந்த செட் பண்ண கோலை எக்ஸிக்யூட் பண்றது, லைஃப்ல சக்சஸ் பிளேஸுக்கு வர்றது, இவ்வளவு விஷயமும் அந்த 2 months கோர்ஸ்ல நடத்திட்டு இருக்கேன். ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல இங்க உங்களுக்கு கொடுக்கறது நாட் மெமரி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். பட் இங்க கொடுக்கறது பேரண்டிங். நம்ம குழந்தை வளர்ப்புல நம்ம கரெக்டா இருக்கோமா? சரி, ஒரு கால் நம்ம இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் பர்ஃபெக்ட், நான் நினைச்சது கரெக்ட், நான் கரெக்டா தான் வளர்த்திட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு
இனிமேல் வர ஒரு ஒன்னா பார்த்தோம்னா நம்ம பண்ணனது கரெக்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அப்படி போடுவீங்க. அதுக்குதான் இந்த ஓகே ரைட்டுங்க. ஈக்வானிமிட்டி அப்படின்னு சொன்னால இது முதல் முறையா ஒரு அமெரிக்கன் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில ஒரு சர்ஜன் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட். அவர் ரிட்டையர் ஆகுறப்போ அவர் அன்னைக்கு ஸ்பீச் கொடுக்கணும். அந்த கேதரிங்ல அந்த ஃபெலிசிட்டேஷன்ல அவர் என்ன பேசுறதுன்னு யோசிச்சு 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 நாள் ஃபுல்லா புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணார். எதுலையுமே ஆன்சர் கிடைக்கல. கடைசியா எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு இந்த ஒரு வேர்டை மட்டும் எடுத்தார், ஈக்வானிமிட்டி அப்படின்னு. சோ வாழ்க்கையில ஒருத்தரும் ஜெயிக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வேர்டு தான் முக்கியம் அப்படின்னு அவர் கொண்டு வந்ததுதான் இது ஈக்வானிமிட்டி. அமைதியான சமமான நிலை. அங்க இருந்து எடுத்துட்டு வருவோம். ஒரு வீட்டுல ஒரு தலைவர், குடும்ப தலைவர் இருக்கார். காலையில உட்காந்துட்டு அவர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரத்துல அவரு வீட்டுல ஒரு எலி இவரை தாண்டி போச்சு. எங்க இருந்து வந்து தெரியல, ஒரு பூனை, ஒரு பூனை இல்ல, அவர் வீட்டு பூனை ஒரு ஜம்ப் பண்ணிச்சு, அந்த எலியை பிடிச்சது, கடிச்சு சாப்பிட்டுச்சு. இவருக்கு சந்தோஷம்னா எக்ஸ்ட்ரீம் அண்டுக்கு போறாரு. ஏன்? அவருடைய ஒரு காஸ்ட்லியான கோட்டை அது கிடைச்சிருச்சு. அதுக்கு ஒரு ரீவெஞ்ச் ஆட்டிடியூட், எப்படி அதை நம்ம பழி வாங்குறதுன்னு காத்துட்டு இருந்த பூனை ரூபத்தில் அது நடந்தது. அப்ப அவருக்கு அடைந்த சந்தோஷம் எக்ஸ்ட்ரீம். அப்ப உடனே அவர் நியூஸ் பேப்பர்ல லெட்டர்ஸ் டு தி எடிட்டர், ஹிந்து பேப்பருக்கு எழுதுறாரு. சோ த கேட் இஸ் த பெஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்ட். அதை யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, அவங்களுக்கு பெரிய ஒரு அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய வர்ணிச்சு ஒரு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. எது? எடிட்டோரியல் பேஜுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஆகுது. அவர் வீட்டுல அவரு பாசமா ஆசையா வளர்த்துட்டு இருக்கிற கிளிய திறந்து விட்டாரு. குளிருக்கு வெளியே வந்து கொஞ்ச நேரம் வெயில் காயிட்டுமே அப்படின்ட்டு கூண்டுல வந்து திறந்து விட்டாரு. அந்த கிளி வந்து வெளியே உட்காந்து இருக்கு. அந்த நேரத்துல அங்க வந்த பூனை அந்த கிளியை பொறுத்தடிச்சு. அவ்வளவுதாங்க. அவருக்கு வந்த கோபம் ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாரோ அந்த அளவுக்கு இப்ப ஆப்போசிட். சோ அந்த பூனையை போட்டு 2 அடி போடுறார். ஏன்னா அந்த கிளி அவர் அவ்வளவு நேசிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அன்னைக்கு அந்த லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் மறுபடியும் எழுதுறார், இந்த பூனை ஒரு நன்றி கெட்டம் இருக்கும், அதை வளர்த்தவே கூடாது, அது நான் பாசமா வளர்த்தின என்னோட கிளியவே கொண்டுருச்சு, அதுக்கு விசுவாசமே இல்ல, நன்றி இல்ல, அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு எழுதுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தி புகழ்ந்து எழுதினார். இப்போ மோசமா வர்ணிச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறாரு. ஓகே. நம்பர் 2. இன்னும் கொஞ்ச நாள் போகுது. அவர் வீட்டுக்கு வெளியில ஒரு மாமரத்துக்கு அடியில ஒரு சிட்டுக்குருவி அது ஒரு இதை பொறுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற வாம கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த நேரத்துக்கு அங்க வந்த பூனை அந்த குருவியும் போட்டு சாப்பிட்டுருச்சு, கொண்டு சாப்பிட்டு. இதை அவர் பார்த்தார். கோபமும் படல, சந்தோஷமும் படல. இது அப்படிதான், பூனைன்னா அப்படிதான், அதோட வேலையை செய்யுது, அவ்வளவுதாங்க. இதைத்தான் அவர் சொன்னார், நினைச்சார். ஓகே, இந்த வேர்டு தான் ஈக்வானிமிட்டி. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு நம்ம குழந்தைகள் இந்த இடத்துல ஈக்வானிமிட்டி இதுக்கு இவ்வளவு நேரம் இதுக்கு லென்த்தா ஒரு அனாலஜி கொடுத்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் அப்படித்தான், இந்த வயசுக்கு இவங்க இப்படித்தான் அப்படின்னு நாம நினைக்கிறோமா? நாம சொல்றத பர்ஃபெக்டா செஞ்சா, இன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்யணும், இன்னைக்கு இது நீ படிக்க வேண்டியதை படிச்சிருக்கணும், இல்ல நான் சொன்ன ஒர்க்க செய்யணும், பயங்கர சந்தோஷம். நாம சொன்ன வேலையை அவங்க செய்யல, பயங்கர கோபம். ஓகே, இது ரெண்டுமே தப்பு. அப்ப எது கரெக்ட்? அந்த 3ஆவதா வந்தது இல்ல, அது அப்படித்தான், இந்த வயசுனா இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் அடம் பிடிப்பாங்க, இப்படிதான் அகராதி பண்ணுவாங்க, இப்படிதான் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை தான் நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்க போறோம். Okay, so the word equanimity here we are going to follow
இந்த குழந்தை இந்த வயதில் இப்படித்தான் நடக்கும், அதை நாம் அப்படித்தான் ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இவ்வளவுதான். சரிங்க, கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. பாயிண்ட் நம்பர் 1 போறோம். நிறைய பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். 1வது பாயிண்ட், அக்செப்ட் as they are. நம்ம குழந்தைகள் இந்த வயதில் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை அவர்கள் அப்படியே நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, மை கொஸ்டின் ஹியர், நாம இந்த வயசு பிள்ளைங்க இப்படிதான் பண்ணுவாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்ல எக்ஸ்பெக்ட் பண்றோமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் இங்க பிரைமரி ஸ்கூலோட பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுதான் இருப்பீங்க. இன்னும் அதை தவிர பெரிய பேரண்ட்ஸ் இருப்பீங்க. உங்க பெரிய குழந்தைங்க பெரிய லெவல்ல படிச்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க. நான் கேட்கறது, உங்க குழந்தைங்கிட்ட அவங்க செய்யறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல அதை தாண்டி அதற்கும் மேல எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, எதிர்பார்க்கறீங்களா? கமான், யாராவது 2 பேர் பதில் சொல்லலாம். நிறைய இன்டராக்ஷன் இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சார் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார், குழந்தைங்க நல்லா வரணும் அப்படின்றது. எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சில விஷயம் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார், நிறைய விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். ஓகே, சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அது நடக்கலன்னா என்ன பண்றீங்க? அதுதான் பண்றோம் சார், அடுத்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, குட். மியூட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துருச்சு. அக்செப்ட் பண்றோம், எக்ஸ்பெக்ட். ஓகே, சரிங்க. எக்ஸ்பெக்டேஷன் காசிங் ஃப்ரஸ்ட்ரேஷன். எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் நடக்கும். இது முதல் விஷயம். இங்கன்னு இல்லைங்க, இந்த இதுக்கு இடத்துல இல்ல. நான் இந்த வேர்டை நல்லா பிடிச்சுக்கோங்க. நிறைய இடத்துல வரும், பின்னாடி இன்னும் போக போக வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஒண்ணு, அக்செப்ட் ஆஸ் தே ஆர். இந்த வயதில் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பான். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய இந்த பொம்மை பாருங்களேன், இந்த டால் எல்லாம் இருக்குல்ல, பேபி டால், இதெல்லாம் எடுத்து கட்டி பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு அதையே தான் கொஞ்சிட்டு இருக்கும். இந்த குழந்தைகிட்ட ஒரு பொம்மையும் ஒரு 10 rupees காஸ்ட்ல ஒரு பொம்மையை வைக்கிறீங்க, ஒரு 1 lakh ஒரு கரன்சி கட்டு வைக்கிறீங்க. அந்த குழந்தை எதை சூஸ் பண்ணும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு 1 lakh தேவையே கிடையாது. அதுக்கு தேவை அந்த பொம்மை. சோ அந்த ஏஜுக்கு அதுதான் வேணும். நீங்க 1 lakh கொடுக்குறேன்னு கொடுத்தாலும் அந்த 10 rupees பொம்மையை அது திருப்பி கொடுக்காது. காரணம் அதுக்கு அதுதான் தேவை. நம்பர் 1. நெக்ஸ்ட், ஒரு 5 years இருக்கிற குழந்தைங்கிட்ட பாருங்க, ஒரு கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த குழந்தைக்கு அதுதான் உயிர். இன்னும் அதுக்கு மேல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மொபைல்ல கேம் விளையாடணும், எனக்கு மொபைல் வேணும், அப்பா கிட்ட பிடிங்கிக்கும், இல்ல அம்மா கிட்ட எனக்கு தர்றீங்களா இல்லையா அப்படின்னு அதுல கேம் விளையாடுறதுல அது இன்ட்ரெஸ்ட் காட்டும். இல்லைன்னா வெளியே ஒரு சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, தானா ஓடிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி ஸ்டேஜ் அது. அப்புறம் அதுக்கு மேல போங்களேன், ஒரு 15 கொஞ்சம் அப்படியே மீச தரணும் வருது, இந்த மாதிரி இருக்கப்ப அது வேற மாதிரி இருக்கும் அவங்களோட. ஏன்னா இங்க அதுக்கப்புறம் இந்த 10 years வரப்ப சைக்கிள் ஓட்டுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது. அப்புறம் 15 years வரப்ப பைக் ஓட்டணும், இல்ல கார் ஓட்டணும், அந்த மாதிரி இதுல அவங்களுடைய ஆட்டிடியூட் வருது. அப்புறம் 18, 19 வரப்ப இன்னும் கொஞ்சம் வேற இதுல இருக்கு. அது பேரண்ட்ஸுக்கு என்னன்றது அப்புறம் பின்னாடி பார்ப்போம். சோ இப்ப இந்தந்த ஏஜ்ல இந்தந்த வகையில அவங்க இருக்காங்க, அது அப்படித்தான் இருப்பாங்க. புரியுதா? இப்போ இந்த 2 வயசு குழந்தைகிட்ட அந்த 15 வயசு குழந்தை மாதிரி பாரு, அவங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, கார் ஓட்டுறாங்க, நீ போட்டு இந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, பொம்மையெல்லாம் வைக்காத விட்டுரு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கேட்குமா? கேட்காது. அப்ப நம்ம எதிர்பார்க்கறத இந்த வயசு குழந்தை இப்படித்தானே அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, இல்ல அது 10 வயசு 15 வயசு மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த இடத்தில் அக்செப்ட் பண்ண தயாராகுங்கள். பாயிண்ட் நம்பர் 1 ஓவர். அக்செப்ட் ஆஸ் தே ஆர். உங்கள் குழந்தைகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1 ஓவர். பாயிண்ட் நம்பர் 2, அப்ரிசியேஷன்.
நாம் நம் குழந்தைகள் செய்யும் செயல்களை சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட், மார்வலஸ், எக்ஸ்ட்ரானரி, நல்லா பண்ணிருக்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பண்றது, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட செயல் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ற, அழகா படிச்ச, நல்லா எழுதி காட்டின, நீ இன்னைக்கு ரொம்ப டிசிப்ளின்டா பேசின, நீ பேசுனது நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட நீ பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அப்ரிசியேஷன். ஓகே, இன்னும் நீ இந்த வயசுலயே இப்படி பண்றன்னா இன்னும் நாளைக்கு 20 வயசுல என்ன பண்ணுவ, 30 வயசுல என்ன பண்ணுவ, பெரிய ஆளுன்னா என்ன பண்ணுவ, இப்படி பேசுறோம்ல. ஓகே, ஒன் மோர் ரெக்வஸ்ட் யூ ஆல். நெக்ஸ்ட் பேரண்டிங் செஷன்ல பேரண்ட்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்றது பரவாயில்ல, மேக்சிமம் குழந்தைகளை பக்கத்துல வைக்காம, ஏன்னா இது பேரண்டிங் செஷன், நாட் ஃபார் மெமரி செஷன். ஓகே, மெமரி கிளாஸ், மற்ற கான்சென்ட்ரேஷன் ட்ரைனிங் இதெல்லாம் 2 பேருமே இருக்கலாம். ஆனா பேரண்டிங் செஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பேரண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்றது அப்புறம் சொல்றேன், இப்ப வேண்டாம். ஓகே, சோ பாயிண்ட் நம்பர் 2, வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்ரிசியேஷன். நம்ம குழந்தைகள் நம்மை அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம அவங்க ஒரு 10 ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 விஷயங்கள் இருக்கு, அதுல 8 கரெக்டா பண்ணிருப்பாங்க, 2 இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கும். ஹானஸ்டா பேரண்ட்ஸ் பதில் சொன்னோம், நீங்க அந்த 2 குறைய ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசா பேசுறோமா, இல்ல அந்த 8 நிறைகளை சொல்லி அவங்கள தட்டி கொடுக்குறோமா? ஓப்பனா பேசணும். சார் அப்ரிஷியேட் தான் சார் பண்றேன் நானு, just according to me. ஓகே, நீங்க அப்ரிஷியேட். நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட நல்லா பண்ணணும், just for hint I am telling that like that. ஓகே, இது எழுதுறேன், அவ்வளவுதான் சார். ஓகே, according to நேச்சுரலா நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் போகும். நேச்சுரலா நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் போகும். கரெக்ட் ஜோதிமணி. ஓகே, வேற வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன் சார். நல்லா பண்ணிருக்க, எப்படி பண்ணாலுமே நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன் என் பொண்ணு கிட்ட. அது ஓகே மேம், சிரிச்சுக்கிட்டே இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருப்பா. நான் இங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது, 2 பேரண்ட்ஸ் பண்றேன். சோ ஓகே, மைக் மியூட் பண்ணுங்க. அதாவது குழந்தைகளை அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பார்த்து சூப்பர், நல்லா பண்ணிருக்க, வெரி குட், எக்ஸலன்ட், ஓகே குட். ஆனா நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் விட்டுறாங்க, அதை ஓரமா வச்சுட்டு அந்த செஞ்ச தப்பு இருக்கு பாத்தீங்களா, நீ இப்படியே தான், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவ, நீ நேத்து இப்படிதான் பண்ண, போன வாரம் இப்படிதான் பண்ண, போன மந்த் இதேதான் நடந்துச்சு, நீ என்னைக்குதான் திருந்த போற, நீ என்னைக்குதான் சரியா செய்ய போற. இது 1 2 இல்ல, நிறைய இருக்கு. இது மாதிரி நீ இப்போ எப்படி பண்றன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நீ எனக்கு எங்க கஞ்சி ஊத்த போற, நீ எங்க என் பேச்ச கேட்க போற. இது மாதிரி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் 2யும் எடுத்து வச்சு பிரசன்ட்ல அவங்கள டேமேஜ் பண்றதுதான் நிறைய இடத்துல நடக்குது. அவங்க முதல்ல இதை நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். சோ அவங்க செஞ்ச 8 சரியா இருக்கிற விஷயத்த நீங்க போக்கஸ் பண்ணி சூப்பர், வெல் டன், வெரி குட், எக்ஸலண்ட் இப்படி சொல்லும் பட்சத்தில் அந்த 2 தவறுகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்க சொல்லவே தேவையில்ல. யூ நோ நீட் டு மென்ஷன் தட் மிஸ்டேக்ஸ். இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லவே தேவையில்லைங்க. when you are going to appreciate them, நீ பண்றது சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட், நல்லா பண்ற அப்படின்னு என்னைக்கு தட்டி கொடுக்குறோமோ அப்போ அந்த தப்பா பண்ற விஷயம் அவங்க சரி பண்ண வாங்க முடியும். ஆனால் இந்த பேரண்ட்ஸுக்காக தான் இந்த வார்த்தை. யார் ஒருத்தங்க அவங்க செஞ்சதை நல்லதெல்லாம் விட்டுட்டு செஞ்ச தப்ப மட்டும் இவ்வளவு பெருசா ஆக்கிக்கிட்டு பேசுறாங்களோ
அப்போ அவங்களுக்குள்ள வர எண்ணங்கள், ஓ நான் செய்யறது உனக்கு நல்லது தெரியவே தெரியாதா, எப்பவும் குறை சொல்லிட்டே தான் இருப்பியா, குறையே தான் உங்களுக்கு தெரியுமா, நல்ல விஷயமா சொல்ல மாட்டீங்களா. இது ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 lakhs மேல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன், லாட் ஆஃப் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், நிறைய பேரண்டிங் கொடுத்துருக்கேன். அதாவது இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல, பேரண்ட்ஸ் குழந்தைகள் வளர்ப்புல இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் நிறைய கொடுத்துருக்கேன். அதுல என்ன நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு, அந்த குழந்தைங்க என்ன பேரண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பேரண்ட்ஸ் என்ன குழந்தைங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்கிட்ட லேக்ஸ் கணக்குல இருக்கு. நான் அதை பேஸ்ட் ஆன் தட் மை ரிசர்ச் ஐ எம் கிவிங் யூ. ஓகே, சோ இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் இதுதான். நிறைய பேரண்ட்ஸ் அவங்க செய்யற குறைகளை பெருசு பண்றாங்க, அதையே திரும்ப 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 திட்டுறாங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதனால வர வினை அவங்க வெறுத்து போயிடுறாங்க. நான் செய்யறது தெரியவே மாட்டேங்குதா, நல்லதே கிடையாதா, பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் யுவர் அப்ரிசியேஷன். சோ உங்ககிட்ட இருந்து அந்த அப்ரிசியேஷன் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்றாங்க, உங்களை கண்டா பிடிக்கிறது இல்லை. ஓகே, சோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். கம்பேரிஷன். உங்கள் குழந்தைகளை மற்றவர்களுடன் கம்பேர் பண்ற ஹேபிட் உங்களுக்கு இருக்கா இல்லையா? யோசிங்க. ஒண்ணு இருங்க, அப்ப பேசிக்கலாம். கம்பேர் பண்றதுன்னா எப்படி நினைச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ஸ்கூல்ல இருந்து பேப்பர் கொடுக்குறாங்க, அந்த கிளாஸ்ல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இல்ல உங்களுக்கு 20 இருக்கலாம், ஒரு பேச்சு சொல்றேன். அதுல இவங்க ஒரு சோசியல் இல்ல ஒரு மேக்ஸ்ல மார்க் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மார்க் வந்து 100க்கு 65 அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டலா 65. அந்த பேப்பரை கொடுத்த உடனே நம்மளோட மொத்த கேள்வி 65வா, உன்னோட ஃப்ரெண்டு என்ன மார்க்கு அப்படின்னு கேட்கிறோம். அந்த ஃப்ரெண்டு 50 அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஃப்ரெண்டு 50 மார்க் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதே ஃப்ரெண்டு 95ன்னு சொன்னா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்ப சொல்லுங்க பாபா, உண்மை சொல்லணும். உங்கள் குழந்தை அவனோட ஃப்ரெண்டோட இவன் மார்க் கம்மியா இருக்கு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க ஹவ் யூ ஆர் ரியாக்டிங்? அடி போட்டு வெளுத்து வாங்குவாங்க ஐயா. கஷ்டமா தான் சார் ஓகே, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரி, காய்வா மலைக்கிறதுக்கு வா. நான் இந்த டைம் விட நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமா எடு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இல்ல நீங்க இது சூப்பர், நீங்க இப்ப சொன்னது சூப்பர். ஆனா மெஜாரிட்டியா என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா, தெரியுமா? அவர் சொன்னதுல அது மாதிரிதான் சொல்லுவேன். என்ன ஏன் அதிகமா எடுக்கல, ஏன் அதிகமா எடுக்கல, உன் ஃப்ரெண்ட் அதிகமா எடுத்திருக்கிறா, நீ ஏன் எடுக்கல? எடுக்கல. நீ எப்ப பார்த்தாலும் டிவிலயே உட்கார்ந்து இருந்த, எனக்கு அப்பவே தெரியும். நீ எப்ப மொபைல்லயே அப்பவே தெரியும். எப்ப பார்த்தா தூங்கிட்டே இருந்தல தெரியும். இப்படி என்னென்ன அவங்க தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி, ஆமா அவ்வளவு எடுக்கிறப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அவனும் நீ ஒன்னாதானே இருக்கிறீங்க, ஒன்னாதானே விளையாடுறீங்க, அவன் எடுத்தால நீ என்ன கேட்கிறமா இல்லையா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த குழந்தைங்க கம்பேரிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுன்னா சுத்தமா வெறுத்துருவாங்க நம்மள. இதுதான் உண்மை. யூ நோ நீட் டு கம்பேர் வித் அதர்ஸ். யாருடனும் கம்பேர் பண்ண கூடாது. 100%, 200% வச்சுக்கோங்க. கம்பேர் மட்டும் இல்ல, ரைட்? சரிங்க, அப்ப என்னங்க பண்றது? கம்பேரும் பண்ணலாம். எப்படி தெரியுமா? அவங்களோடய கம்பேர் பண்ணலாம். இப்ப 65 எடுத்திருக்கிறியா, பரவாயில்ல, நீ போனதோட இப்ப பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, வெரி குட், கீப் இட் அப். ஒரு கால் போன சப்ஜெக்ட் போன டெஸ்ட்ல 75 எடுத்திருந்து இப்ப 65 எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நீங்க என்கரேஜ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? ஏய், போன தரம் போர்ஷன் கம்மி அதனால 75 எடுத்த, இந்த தரம் போர்ஷன் அதிகம் அதனால 65 எடுத்திருக்க, பரவாயில்ல,
நீ உனக்கு திறமை இருக்கு, பயன்படுத்து, அறிவு இருக்கு, இன்னும் பாரு அடுத்த டெஸ்ட்ல நீ இதை விட இன்னும் 20 மார்க் சேர்த்து எடுப்ப, கண்டிப்பா உணர முடியும். அப்படி சொல்ற பட்சத்தில் அவர்கள் உணர முடியும். நாம அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாதப்போ, அவங்கள அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதப்ப, என்கரேஜ் பண்றப்ப, மோட்டிவேட் பண்றப்ப, அக்செப்ட் பண்றப்ப அவர்கள் தன்னை தானே மாற்றிக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததுல அவங்க அதிகமான மார்க் கண்டிப்பா எடுப்பாங்க. கேரண்டி எழுதி வச்சுக்கோங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சோ கம்பேரிசன் 0 பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4, கிரிட்டிசிசம். குறை சொல்றது, திட்டுறது, அடி போடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திட்டுறது, அடிக்கிறது சரியா தப்பா? ஒன் வேர்ட் ஆன்சர் தான். சரி தப்பு. அடிக்கலாம் சார், அடிக்கூடாது, ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அடிக்கூடாது சார், திட்டலாம், அவ்வளவுதான் சார். திட்டுறதுன்னா அப்படியே அடி வயிற்றுல இருந்து பல்ல கடிச்சிட்டு பத்திரகாளி வேஷம், கரெக்டா? சார் திட்டினா வந்து சலிப்பா எடுத்துக்க மாட்டாங்க, அதை அடிச்சுட்டு சொன்னா கரெக்டா ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறாங்க. வெரி குட். உண்மை ஏத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? அடிச்சதான் சார் கேக்குறாங்க. அடிச்சாதான் சார் அடங்குது, அடியாத படியாது. அடிப்பது ஒரு மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேன்றான். அப்படி இல்ல சார், எங்க பொண்ணு சொன்னாவே புரிஞ்சுது சார். ஓகே ஓகே, சரி. இப்ப அடிக்கலாமா வேண்டாமா? அடிக்க கூடாது சார். அடிக்க கூடாது. ஆமா, கஷ்டமான ஒரு கோபம் வரும். ஆனா நம்ம பொறுமையை காக்கணும். ஆக்சுவலா ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் பொறுமைதான் சார். ஏன்னா அடிச்சோம்னா அந்த நேரத்துக்கு மைட் பி நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சூழல் நம்மளுக்கு தெரியும். பட் உண்மையிலேயே அது வந்து லாங் டர்மா யோசிக்கணும் சார். சார் உங்க பேர் சொல்லாமா? சஞ்சய் சார். நன்றி ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க சார்? காஞ்சிபுரம் சார். காஞ்சிபுரம். ஓகே. ஆமா சார். அடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஓகே, வேற? அடிக்கூடாதுங்க சார். ஓகே, அடிச்ச பயம் போயிடும் சார். அடிச்ச பயம் போயிடும் சார். சரிங்க. அடுத்த இன்னொரு முறையா வேற என்ன செய்வாங்க? இல்ல, இப்ப நீங்க எல்லாருமே கேட்டு பேசுறது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் சும்மா டமால் டிமில் சவுண்ட் கேக்குது. அது ஏன்? நிறைய வீட்டுல நம்ம அடி வாங்கின அந்த நினைவுகள் தான் சார் பிரச்சனையே. ஆக்சுவலா அனுபவம் வந்து நான் அடிக்க கூடாது சார். ஓகே, குட். சரிங்க, அடிக்க கூடாது, ஆனா நம்ம அடிக்கிறோம். ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, கிரிட்டிசிசம். அதாவது அடிக்கவும் கூடாது. திட்டுறதுன்னா எப்படின்னா, அவங்களுக்கு பயப்படுற அளவுக்கு ஹார்ஷா திட்டுறோம்ல, அதையும் செய்யக்கூடாது. இது ரெண்டுமே என்ன நடக்குதுன்னா, அவங்களோட ஆள் மனசை பாதிக்கும். அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அது போய் ஒன்ஸ் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா, அவங்க எடுத்ததுக்கு தான் பயப்படுவாங்க. வீட்டுல லைட் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த ரூமுக்கு போனா போக மாட்டாங்க. இல்ல யாருமே இல்லாத வீட்டுல போய் உள்ள ஒரு பொருள் எடுத்துட்டோம்னா போக மாட்டாங்க, பகல்ல கூட. ஒரு பப்ளிக்ல வந்து பேசுன்னு சொன்னா உடம்பெல்லாம் நடுக்கும். இல்ல ஒருத்தங்கிட்ட போய் இதை கேட்டு வா அப்படின்னு சொன்னா வாயிலிருந்து வார்த்தையே வராது. இது எல்லாத்துக்கும் காரணம் நாம அடிச்சு பயமுறுத்தி வளர்க்கறதுனால வராதுங்க. நல்லா கவனிக்கணும். கிரிட்டிசிசம், அதாவது அடிக்கவோ திட்டவோ கூடாது. 100%. சரி, இது நடக்குமா? நாங்கெல்லாம் அடி வாங்கி தானே வளர்ந்தோம். எங்க அப்பாலாம் அப்படி சாட்டையிலேயே வெறுத்தாரு. இப்போலாம் அப்படின்னா அது அந்த காலம், இது இந்த காலம். இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல பேரண்டிங் அடிக்க கூடாது. ஓகே, காரணம் என்னன்றது அப்புறம் என்ன டீட்டெயிலா பார்ப்போம். அடிக்க கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. குறை, அதாவது
ரொம்ப வெர்பல் அபியூஸ், ரொம்ப ஆக்வர்டா கண்ணாபின்னு கத்தி திட்டி எமோஷனலா தூக்கி அதை வீசி இதை வீசி கத்தி அவங்கள டேமேஜ் பண்றது கூடாது. ஓகே சரிங்க. அப்புறம் எப்படிதாங்க அவங்க செஞ்ச தப்ப சொல்றது, சுட்டி காட்டுறது? எகெயின் வருவோம். கிரிட்டிசிசம் தேவை, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தேவை. குறை சொல்லணும், அது எப்படி சொல்லணும்? அதாவது இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடையில கீழே இந்த சமோசா மாதிரி இந்த பப்ஸ் மாதிரி கீழே ஒரு கோட்டிங், சாண்ட்விச்னு வச்சுக்கலாமா, சாண்ட்விச் மெத்தட். இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? சாண்ட்விச் மெத்தட். அதாவது கீழே ஒரு கோட்டிங், அதுக்கப்புறம் அந்த கட்லெட்ஸ் அதுக்கு உள்ளுக்குள்ள டிஷ் வைக்கிறோம், மறுபடியும் எகெயின் அதுக்கு மேல ஒரு கோட்டிங், பேக் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? சாண்ட்விச் ரெடி. இப்போ கீழே ஒரு கோட்டிங் கொடுத்தோம்ல, அது என்னன்னா அவங்கள பத்தி புகழ்றது. நீ அந்த தப்பு செஞ்ச, நம்பவே இல்லப்பா, நீ அப்படி செய்திருக்க மாட்ட, நீ ரொம்ப நல்ல பையனாச்சே, நீ நல்ல பொண்ணாச்சே, நீ எப்படி இதை செய்வ? சான்ஸே கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீ செய்ய மாட்ட. ரைட்? நீ என்னோட நல்ல பையன், இது எப்படி நல்லா படிச்ச, நேத்தெல்லாம் எவ்வளவு அழகா படிச்ச, எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்ட. இதுதாங்க கீழே கொடுத்த கோட்டி. அதுக்கு அடுத்தது அந்த கிரிட்டிசிசம் வைக்க போறோம். எப்படி? அவ்வளவு நல்ல பையனா பொண்ணா இருந்த நீ போய் இந்த வேலை செஞ்சிருக்கிறிய, அவனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நீ எப்படி இந்த இத செஞ்ச? ஜஸ்ட் யூ திங்க் இட். உன் அறிவுக்கு இது கரெக்டா? நீ ரொம்ப தப்பு பண்ணிருக்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம். ரைட்? மறுபடியும் ஓவர் கோட்டிங் ஒண்ணு கொடுக்குறோம். என்ன தெரியுமா? ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீ இதுக்கப்புறம் பர்ஃபெக்டா இருப்பன்னு நான் நம்புறேன். நீ நல்ல பையன்தான், நல்ல பொண்ணுதான், வெரி குட், நல்லாவே கடைபிடிச்சுக்கோ அப்படின்னு மேல ஒரு கோட்டிங் கொடுத்தோம்ல, சாண்ட்விச் ரெடிங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி புகழ்றது, அதுக்கப்புறம் குறைய கொண்டு வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் புகழ்ந்து சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இவ்வளவு தப்பு பண்ணி நம்மள இவ்வளவு டீசெண்டா டீல் பண்றாங்களே, நம்மளோட மாத்திக்கணும்னு யோசிக்க தோணும். அதை விட்டுட்டு நம்ம அடிச்சு மிரட்டினா பயம் வரும், தப்புகள் தொடரும். ஏன்னா வேற ஏதாவது லூப் ஹோல் தேடுவாங்க. பயம் இருக்கும், அடிச்சிருவாங்கங்கிற பயம் இருக்கும். எங்கெல்லாம் பயம் இருக்கும் அங்க அன்பே இருக்காது. போதுமா? தேவையா? அப்போ உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்றால் பயத்தை திணிக்க வேண்டாம். அன்பை கொடுத்து, அன்பை விதைத்து, அன்பை அறுவடை செய்வோம். ஓகே, சோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ரைட்? நீங்க 4 பாயிண்ட் பார்த்துட்டோம். பாயிண்ட் நம்பர் 1, அக்செப்டன்ஸ். இந்த குழந்தைங்க இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அப்ரிசியேஷன். அவங்க செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தட்டி கொடுத்து சூப்பர், வெல் டன், எக்ஸலண்ட் அப்படின்னு அவங்கள பெருமைப்படுத்துறோம், கௌரவிக்கிறோம், அப்ரிசியேட் பண்றோம். சோ அப்ரிசியேஷன். பாயிண்ட் நம்பர் 3, கம்பேரிஷன். நோ, அவர்களை கம்பேர் பண்ண போறது இல்லை. ஆனாலும் கம்பேர் பண்ணுவோம். எப்படி? அவர்களை அவர்களுடனே கம்பேர் பண்ணுவோம். நீ போன டெஸ்ட விட இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கிற, சூப்பர். தட் இஸ் கம்பேரிஷன். ஓகே, அடுத்தது கிரிட்டிசிசம். நோ. ஆனா கிரிட்டிசிசம் எஸ். எது? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். Sandwich method. When you follow the sandwich method, that is perfect way of approaching kids. உங்க குழந்தைய நீங்க என்ன பண்றோம், நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம பக்கம் இழுத்துட்டு சைக்கலாஜிக்கலா நம்ம கூட கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க செய்த தப்பை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ இன்னமேல் கரெக்டா வருவான்னு நான் நம்புறேன்ற ஒரு நம்பிக்கையோட அதை முடிக்கிறப்போ that is called constructive criticism. Okay friends, இன்னைக்கு பேரண்டிங் செஷன்ல 4 ஹெட்டிங்ல பார்த்திருக்கோம். நிறைய இருக்கு, ஒவ்வொரு வாரமும் பார்க்க போறோம், இன்னும் டெவலப் பண்ண போறோம். ஒரு விஷயம் நான் பெருமையோட சொல்ற விஷயம் சொன்னேன், நான் முதலே சொன்னதான், ஒரு பேரண்ட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை
ஒரு புத்தகத்துல இருக்கிறத அப்படியே படிச்சு எக்ஸாம் பேப்பர்ல பிரசன்ட் பண்றத சொல்லி கொடுக்கறது மட்டும் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த குழந்தைகளுக்கோ இந்த பேரண்ட்ஸுக்கோ விதமா வித்தியாசமா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல மிஸ்டர் சிவலிங்கம் என்னை அப்ரோச் பண்ணி, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த மெமரியில வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த ஏஜ்ல, இந்த ஸ்டேஜ்ல, ஈவன் இன் திஸ் ஸ்டேஜ், irrespective of all my disabilities, I am doing this வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கேன் மெமரியில. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஆரியப்பட்டா மெமரி ஹீலர் பாஸ்கரோட இதுல கிளாஸ் எடுத்திருக்கப்போ அங்க வந்து என்னோட இதை கவனிச்ச அவர், இது நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பேரண்ட்ஸுங்களுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட 1 மாசமா என்கிட்ட பேசி ஒரு முயற்சி எடுத்து இதை எங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க கொடுக்கணும், நீங்க வீக்லி ஒன்ஸ் வாங்க, நீங்க வந்து கொடுங்க, வாட் எவர் உங்களை நான் இது பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன், நீங்க எங்க பேரண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்கும் யூ ஹாவ் டு பே லாட். அந்த மாதிரி பே பண்ணி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயத்த உங்களை வீடு தேடி இல்லம் தேடி வந்துட்டு இருக்கு இந்த விஷயம். அதை கொடுத்தது அந்த எண்ணம், அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைண்ட் அதர்ஸ் நீட் அண்ட் ஃபுல்ஃபில் தர் நீட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்களோட தேவை என்ன என்பதை கண்டறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்வதே ஒரு தலைவனின் பாடு. அதை பர்ஃபெக்டா செய்யற அவருக்கு மை பர்சனல் கிராட்டிடியூட், என்னுடைய நன்றி. ஏன் அப்படின்னா ஒரு நன்றி சொன்னா மட்டும்தான் எனக்கு திருப்தியா இருக்கும். காரணம், நான் பல ஸ்கூல்ஸ் போயிட்டு இருக்கேன், பல காலேஜஸ் போறேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்கூல்லயும் என்னோட காலடி பதிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட. அப்போ எல்லா ஸ்கூல்லயுமே டீச்சருக்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் கொடுப்பேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெமரி ட்ரைனிங் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ட்ரைனிங் கொடுப்பேன். ஆனா என்னோட நோக்கம் பேரண்டிங் கொடுக்கறது. அந்த மேனேஜ்மெண்ட்ல சொல்லும் போது பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க சார், ஒரு பேரண்டிங் கொடுக்கலாம் சார், இங்க வேற இவங்களை கூப்பிட்டா பாதி பேர் வரமாட்டாங்க சார், ஃபீஸ் கேட்கறேன்னு நினைச்சிட்டு யாருமே வரமாட்டாங்க, பரவாயில்ல சார் விட்டுருங்க சார். அது எல்லா இடத்துலயும் இதுதான் நடக்குது. மேக்சிமம் ஸ்கூல்ல பேரண்டிங்கே என்னால எடுக்க முடியறது இல்லை. காரணம், தே ஆர் நாட் வில்லிங், வந்த சண்டை தான் போடுறாங்க. ஆனா இங்க தைரியமா என் பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், அந்த ஒவ்வொருத்தருக்கும் இது போயிருக்கணும், எங்க ஸ்கூல் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல இன்னும் மற்ற ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு இது போகணும் அப்படின்னு ஒரு வாஸ்ட் மென்டாலிட்டி வந்திருக்குல்ல. ஸோ தட் இஸ் ரியலி அப்ரிஷியபிள். ஸோ இந்த கிளாஸ் இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாரமும் நடக்கும். தேவைப்பட்டா அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் கூட கொண்டு போலாம்னு நினைக்கிறேன், அது பின்னாடி பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு டாபிக் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் புதுசா அட்டன் பண்ற இந்த ஒரு சில இதுல உங்களுக்கு என்ன கருத்து இங்க கிடைச்சிருக்கு, இது இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு தேவையா, உங்களுடைய பின்னூட்டம் தரலாம், இல்ல கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். உங்க நேம் யூஸ்ஃபுல்லா தான் சார் இருந்துச்சு சார். குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க சார், அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல சார். இப்ப நம்ம என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் ஐ வாண்ட் தட்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப எனக்கு வேணும்னு அழுகுறாங்க. நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. அந்த டைம்ல தான் நம்ம வந்து அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு ரீசனா எனக்கு என்னோட இது. நெக்ஸ்ட் வீக்ல நீங்க கேட்ட டாபிக் கவர் ஆகும். அப்படி கவர் ஆகாது இருந்தால் நீங்க ஞாபகப்படுத்துங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் சார். தேங்க்யூ சோ மச். உங்க நேம் சொல்லி சொல்லுங்க, உங்க எப்பவுமே எங்க என்ன உங்களோட நேம் சொல்லி பேசுங்க சார். என்னோட நேம் வந்து முத்தமிழ் சார், நான் OVSTயோட மதர். ஸோ நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றேன். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு சார், வெரி நைஸ். கண்டினியூ பண்ணுங்க சார், ரெகுலரா ஐ அம் வாட்சிங் யுவர் ஆல் த வீடியோஸ், ரெகுலரா மீட்டிங் அட்டென்ட் பண்றேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். இவங்க இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு சொல்லிடுறேன், என்னோட யூடியூப் சேனல் தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட். ஓகே சார், ஷூர், நான் வாட்ச் பண்றேன் சார். அவங்கள டிஸ்ப்ளே பண்ணிட சொல்லுங்க கோஆர்டினேட்டர் ப்ளீஸ். தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட், அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா மெமரி ரிலேட்டட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க பார்த்தா என்னோட vote of thanks by Hari Krishnan.
ஓகே இந்த மெமரி ரிலேட்டட் Hello? கிளாஸ் வந்து எப்போ சார் எடுப்பீங்க கிட்ஸுக்கு? சரி, wait இந்த பண்ணுங்க, செஷன் wait ஓவரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் இருக்காங்க? கண்டிப்பா சார் மெமரி கேக்குறாங்க, நான் சொல்றேன். ஆக்சுவலா கண்டிப்பா சார். இது வந்து சார் ஐ எம் சிவலிங்கம், வெற்றிவேலன் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பேசுறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாம் இந்த பேரண்ட்ஸ் செக்ஷன்ல இது ஒரு மெமரி ட்ரைனர் அவரு. ஸோ இன்னைக்கு உடம்புக்கும் ஆகட்டும் இல்ல அவருடைய மற்ற எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ரியாக்ஷன் வாக்கிங் ஆகட்டும் எல்லாமே உடம்புக்காக பண்றோம். ஸோ மெமரிக்காக நம்ம எதுவுமே பண்றதில்ல. ஸோ மெமரின்னு ஒன்று இருந்தாதான் பெரிய லெவலில் நம்ம எல்லாரும் சாதிக்க முடியும். நான் ஸோ சாருடைய கிளாஸ் நான் ஒரு 40 நாள் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப மெமரபுளா இருக்கு அது. ஸோ உடம்புக்கு மனசுக்கு எதுக்கு வேணாலும் வயசாகலாம், ஆனா பிரெயினுக்கு வயசே ஆகாதுன்றதை நான் சார் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்களும் பயன்பெறுங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கூல் பேரண்ட்ஸ் நம்மளுடைய குழந்தைகள் வருங்காலத்துல ஸோ மெமரி இன்னைக்கு படிச்சது வருங்காலங்கள்ல நிறைய பவர் இருக்கணும், ஸோ மெமரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் ஸோ கண்டினியூ போகும். கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்ஸ் இன்னும் எல்லாருடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் பேரண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. என்னுடைய பிரின்சிபால் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ஸோ அதர் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஸோ இதை எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணிட்டு வாரம் இது எவ்ரி வீக் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் ஸோ கண்டிப்பா இது ப்ரோக்ராம் பண்றேன். ஸோ மெமரின்றது ஸோ நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு பவர் இருக்கா. ஸோ ஒவ்வொரு ஒரு மலையா இருக்கட்டும் ஒரு மலை உச்சியா இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு விஷயம் ஸோ எல்லா பிரெயினுக்கு மெமரியா தான் நம்ம போய் பிக்சரா தான் போய் சேவ் ஆகுதுன்றது. ஸோ நம்ம ரீடிங்கை விட ஸோ ஒவ்வொரு விஷயம் பிக்சரா தான் போய் நமக்கு சேவ் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஸோ ஒரு மலையா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் எந்த டைம்ல எந்திரிச்சு கேட்டாலும் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு பவர் அவர் கொடுக்குறாரு. ஸோ இது ஃபுல்லா கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் முக்கியமா தேவை. நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. நீங்களாம் ஒரு 100% இருந்தா தான் இது ஒரு அடுத்த லெவலுக்கு என்னால கொண்டு போக முடியும். தேங்க்யூ. இது கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் நான் ப்ரோக்ராம் பண்றேன் சார். தேங்க்யூ சோ மச். ஓகே தேங்க்யூ சார்.